ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இப்போ புதுசாக சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆகிருக்கிற சாம்சங் Galaxy A90 5G. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகிடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் Galaxy A90. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது A70லேருந்து ஒரு சின்ன அப்கிரேட் தான். ஏன்னா வந்து இன்டர்னல்ஸ் தான் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு பில்டுன்னு பார்க்கல இந்த ஃபோன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருக்காங்க, மிடில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டை பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக 8.4 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் வந்து பார்க்கல 204 கிராம் இருந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது பில்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே வந்து இங்கே சாம்சங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 6.7 inch அப்படிங்கிற ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இந்த ஸ்க்ரீன் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது ரொம்ப இமர்ஸாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆல்ரெடி AMOLED டிஸ்பிளேனா கலர்ஸ்லாம் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்பில் இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 86% கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனோட ரேஷியோ வந்து பார்க்கும்போது 20:9 அந்த ரேஷியோவில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே இந்த டிஸ்பிளேயில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸு பார்க்கல இங்கே தான் வந்து சாம்சங் Galaxy A90 வந்து A70லேருந்து வேறுபடுது. சாம்சங் Galaxy A70ல் வந்து பார்த்திங்கன்னா Snapdragon 730 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த சாம்சங் Galaxy A90ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான Snapdragon 855 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃபும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து கேமிங் ஜிபியூன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து adrino 640 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸு தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த மொபைலால் வந்து எந்த டாஸ்க் ஆகட்டும் கேம் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதான் சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் A90ல் வந்து எந்தெந்த குறைபாடு இல்லைன்னே சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த சாம்சங் Galaxy A90ல் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிரைமரி கேமரா பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற அதே 48 MP சோனி IMX586 அப்படிங்கிற 48 MP கேமரா தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. f1.8 aperture லென்ஸோட. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கேமரா வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், தேர்ட் வந்து ஒரு 5 MP டெப்த் சென்சார் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான் சொல்லலாம். வீடியோ கேமராஸ் பார்க்கும்போது பின்னாடி இருக்க கேமராவால் வந்து 720p 960 frames per second சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும். 4K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரான்னு பார்க்கல முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.2 அபர்ச்சர் சைஸில். ஸோ இதுலேயும் வந்து 4K கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட்டும் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியண்ட்ஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அது வந்து 512GB வரைக்கும் இதில் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். அதேமாதிரி சாஃப்ட்வேர் சைட் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pie வந்து ரன்னாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் யூஐயான சாம்சங்கோட One UIயில் வந்து ரன்னாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 4500 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு Type C சார்ஜ் போர்ட் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் வந்து அபவ் ஆவரேஜாக நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்புறம் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஏறத்தார எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்டம் சரவுண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாம்சங்கே உரித்தான டெக்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டாக் மூலியமாக. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே வந்து தாறுமாறாக வந்து இந்த ஃபோனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் ப்ரைஸிங்னு பார்க்கல இந்த ஃபோன் வந்து சுமார் 50,000 அப்படிங்கிற இந்திய மதிப்பில் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த விலை வந்து ரொம்ப அதிகம் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா OnePlus 7 Pro ஆன அந்த ஹையர் எண்ட் மாடலே வந்து இந்தியாவில் 52,000 தான் விற்கப்படுது. OnePlus 7T வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சுமார் 33,000 அப்படிங்கிற விலையில் வந்து விற்கப்படுது. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சாம்சங் Galaxy A90 வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்லலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது பில்டும் சாலிடாக இருக்குது. ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் வர்த்தியாக தான் இங்கே வந்து படுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த சாம்சங் Galaxy A90 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் வர்த்தா இல்லையா? இந்த ப்ரைஸ்க்கு என்னென்ன ஃபோன்லாம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.